ஏர்போர்ட்ல போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு என்ன நினைச்சான், அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அவன் வச்சிருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடுறான். ஓடி போன அவன் சிசிடிவி கேமரால நல்லா ரெக்கார்ட் ஆகுது. அவன் ஓடிக்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் டிசப்பியர் ஆயிடுறான். ஒரு பொண்ணோட உடல் குடிக்கிற தண்ணி தொட்டில அந்த பொண்ணோட உடம்பு மிதக்குது. இதை யார் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க? இந்த மாதிரியான பல வகையான மிஸ்டீரியஸ் கேசஸ் வந்து நம்ம உலகம் முழுக்க நிறைஞ்சுதான் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த 3 கதையுமே ஒரு கற்பனை கதையோ இல்ல ஒரு படத்துல வர்ற கதையோ எல்லாம் கிடையாதுங்க. இப்ப சொல்ல போற இந்த 3 கதையுமே ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ் தான். இது உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த 3மே. இன்சிடென்ட் நம்பர் 1, 2014 ஜெர்மனில இருந்து 28 வயசான ஒரு இளைஞன், அதாவது அவர் வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அவரு அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவருடைய பிஹேவியர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அம்மாட்ட வந்து அவர் பேசுற போன் கால்ல கூட, அம்மா என்னை வந்து யாரோ பின்தொடர்ற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாவும் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு பயங்கரமா பயந்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு பதட்டத்துல ஒரு லாஸ் என்ன நினைச்சாலோ அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஏர்போர்ட்டுக்கும் வராது. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்பயும் போல நார்மலா தான் லக்கேஜஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு உள்ளக போறாரு. ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி செக்ல நிக்கிறாரு. நம்மளுடைய லாஸ் அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல. சோ அவர் வச்சிருந்த லக்கேஜஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த டெர்மினல்ல இருந்து ஓடுறாரு. ஏர்போர்ட்டுக்கு வெளியேயும் ஓடுறாரு. கல்யாணம் மட்டுமே இல்லாத ஒரு அந்த சைடு போய் நிக்கிறாரு. அது வரையும் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அங்க அவரு காணாம போயிடுறாரு. சோ இந்த கேஸ் நடந்து ஒரு 10 வருஷம் இல்ல 11 வருஷம் கூட இருக்கும். ஆனா ஸ்டில் இன்ன வரைய அவர் எங்க போனாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை. அவரை இன்ன வரைய யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த இன்சிடென்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எங்க தான் போனார் அந்த லாஸ்? இன்சிடென்ட் நம்பர் 2, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல செசில் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு டார்க்கான ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹோட்டல்லேயே நிறைய மரணங்கள் நடந்திருக்கு, நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் 21 வயதே ஆன கெனடியன் ஸ்டூடெண்ட் எலிசா லாங் அப்படின்ற அவங்க தங்கி இருந்திருக்காங்க. 2013 ஜனவரி அவங்க அந்த ஹோட்டலை செக் இன் பண்ணிருக்காங்க. ஒரு சில வாரங்களுக்கு அடுத்து அவங்க ஆளே காணாம போயிடுறாங்க. காணாம போன அந்த எலிசாவை யாருமே தேடவும் இல்லை. ஒரு வாரமாச்சு, யாருமே தெரியல. அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த கெஸ்ட் எல்லாரும் சிலர் வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து தண்ணி சரியா வரமாட்டேங்குது, ஹோட்டல்ல வந்து தண்ணி வந்து ஒரு மாதிரி வேற கலர்ல வருது அப்படின்னு அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த கெஸ்ட் எல்லாரும் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரூஃப் டாப்ல போய் பார்த்த மெயின்டெனன்ஸ் டீம் எல்லாரும் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி அப்படி நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்க தண்ணி தொட்டிக்குள்ள பார்த்தது எலிசாவுடைய டெட் பாடி. இதுல ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தண்ணி, அவங்க டெட் பாடி கிடந்த அதே தண்ணியை தான் கடந்த ஒரு வாரமா அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த அந்த மக்கள் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா அந்த தண்ணியை குடிக்கிறாங்களே, ஸோ அந்த தண்ணியில வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த கேள்வி எனக்குள்ளே அன்பார்ச்சுனேட்லி அவங்க யாருமே அதை வந்து கவனிக்காம இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க அந்த தண்ணியில சேஞ்சஸ் தெரியறதையும் தண்ணி ஒரு மாதிரியா இருக்கிறதையும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல நீங்க தங்கியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. போலீஸ் அந்த ஹோட்டல்ல இருக்க எலிவேட்டர், அதாவது லிஃப்ட், அப்புறம் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபுட்டேஜ்ல அந்த எலிசான்றவங்க என்ன பண்றாங்கன்னா, கதவை திறக்கிறாங்க, உள்ள போறாங்க, வெளியே வராங்க, அப்புறம் யார்கிட்டையும் பேசுற மாதிரி சில சைகைகள் செய்யறாங்க. ஒரு விதமா கை கால்களை வச்சு ஒரு டான்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று செய்கை செய்யறாங்க. அவங்க யாரு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியே அந்த ஃபுட்டேஜ்ல தெரியுது. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா அவங்க பேசுனது யாரு கூட தெரியல. ஸ்டில் இதுவும் மிஸ்டீரியஸா தான் இருக்கு. இந்த கேஸை அட்டன் பண்ண அந்த போலீஸ்காரங்களுக்குமே இது ஒரு பெரிய தலைவலியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபுட்டேஜ் உலகம் முழுக்க இன்டர்நெட்ல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பீனியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அபிஷியலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் ட்ரோனிங்
பிபோலர் டிசார்டர் இருந்தாதான் இந்த மாதிரியான அவங்களுடைய பிஹேவியர்ல இது அஃபெக்ட் பண்ணி சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்காரங்க சொல்றது மட்டும்தானே தவிர இது உண்மை கிடையாது. ஏன்னா அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே முழுசா இன்ன வரைய தெரியாது. இன்சிடென்ட் நம்பர் 3, ரே ரிவேரா. அவர் ஒரு ரைட்டரு. அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, அமைதியான குடும்பம். திடீர்னு ஒரு நாள் அவர் காணாம போறாரு. 11 நாள் ஆகுது, யாருக்குமே தெரியல அவர் எங்க போனாரு அப்படின்னு. 11வது நாள் பெல்வெடேரா ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல பழமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் இருக்கு. அதுல ஒரு ரூம்ல, அதாவது கான்ஃபரன்ஸ் ரூம், அந்த ரூம்ல டாப்பை உடைச்சுக்கிட்டு அவர் கீழே விழுந்திருக்காரு. ஆனா இங்கதான் மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அவரு எங்க இருந்து விழுந்தாரு? அவர் அந்த டாப் ஃப்ளோர்ல இருந்து விழுந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு இன்ஜூரி பயங்கரமா ஆயிருந்திருக்கும். பட் ஏன் அப்படி ஆகல? கண்டிப்பா அப்பனா அவரு அந்த டாப் ஃப்ளோர்ல இருந்து அந்த ரூம்ல உழுகல. சோ அப்ப என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஹோட்டல்ல எந்த ஒரு சிசிடிவியுமே ரெக்கார்ட் ஆகல. ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த ஹோட்டல்ல சிசிடிவிலாம் ஒர்க் ஆகல? அவரோட கம்ப்யூட்டர் டேபிள் பின்னாடி ஒரு சின்ன நோட்டு, ஏதோ ஒரு விதமா அவர் அந்த நோட்ல என்னமோ எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதாவது சூசைடா இல்ல ஆக்சிடென்டா, அதுவும் இல்ல மர்டரா, யாருமே இன்னும் வரைய உறுதியா சொல்ல முடியல. அது மூணுல அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு டாக்குமெண்ட்ரியாவே ஃபைல் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த ஒரு டாக்குமெண்ட்ரிய உலகம் முழுக்க நிறைய பேர் பார்த்தாங்க. பட் ஆனா இன்ன வரைய அந்த கேஸ்லயும் ஒரு உண்மையான ஆன்சர் இல்ல. ஒரு மனுஷன் எங்கேயோ இருந்து அந்த இடத்துல, அந்த ஒரு பில்டிங்ல மேட்டாப்பை உடைச்சுக்கிட்டு உளுந்தான் அப்படின்னா எப்படி நம்ப முடியும்? உங்க கணிப்புப்படி அவருக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு மர்டரா தான். ஏன் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ரூஃப் டாப்ல இருந்து அந்த ரூம்ல விழுந்திருந்தாரு அப்படின்னா அவருடைய பாடி பார்ட்ஸ்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கும். டாப்ல இருந்து விழுந்து அடிபட்டதா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அவருக்கு சின்ன சின்ன காயங்கள் தான் ஏற்பட்டு. அப்பவே டவுட்டா இல்லை, அப்ப ஏன் அவர் அந்த ரூஃப் டாப்பை உடைச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள விழுந்துருக்காரு? இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒழுங்கான விளக்கம் இல்லை. சில கதைகள் விதைகள் தெரியாமலே மறைஞ்சு போயிருது. அதுதான் இந்த ஒரு மிஸ்டீரியஸான சம்பவம் நம்ம எல்லாத்தையுமே பயமுறுத்தி. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ